இந்தியாவுக்கே முன்னோடியாக மகளிர் வாழ்வை மேம்படுத்தும் திராவிட மாடல் அரசு. திராவிட இயக்கத்தின் முதல் அரசியல் அமைப்பான நீதி கட்சியின் ஆட்சியில் பெண்களுக்கு வாக்குரிமை, சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டதில் தொடங்கி முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு காவல்துறையில் பணிகள், குடும்ப சொத்தில் சம உரிமை, அரசு பணிகளில் இடஒதுக்கீடு, மகளிர் சுய உதவி குழுக்கள், உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிருக்கான இடஒதுக்கீடு என்று பெண்கள் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் விடுதலையுடன் வளம் பெறுவதற்கான திட்டங்கள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றது முதல் பேருந்துகளில் மகளிர், மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள் ஆகியோருக்கு கட்டணமில்லா விடியல் பயணம், 1.14 கோடி இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், பெண்களுக்கு மானியத்துடன் இளஞ்சிவப்பு பிங்க் ஆட்டோ, புதுமை பெண் திட்டம், அரசு பணிகளில் பணியாற்றும் பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு ஓராண்டு, பணியாற்றும் பெண்களுக்கு தோழி விடுதி, வேலைக்கு செல்லும் பெண்களின் குழந்தைகள் தங்கிட 17 சிப்காட் தொழிற்சாலை பூங்காக்களில் குழந்தைகள் காப்பகம், சுய உதவிக்குழு சகோதரிகள் தயாரிக்கும் பொருட்களை எடுத்து செல்ல இலவச பயண திட்டம், மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்தவர்களுக்கு கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற முன்னுரிமை, கோவாப்ளெக்ஸ் பொருட்களுக்கு 5 விழுக்காடு தள்ளுபடி, மகளிருக்கு ஆவின் தயாரிப்பு பொருட்கள் குறைந்த விலையில் விற்பனை, இ சேவை மையங்களில் 10 விழுக்காடு சேவை கட்டணம் மற்றும் சமூக நீதி திட்டங்கள் போன்ற எண்ணற்ற சமூக நலத்திட்டங்களை கொண்டு வந்து மகளிரின் வாழ்வை மேம்படுத்தி இந்திய அளவிலான பெண் பணியாளர்களில் தமிழ்நாட்டு பெண்கள் 42 விழுக்காடு என்கிற சாதனையையும் படைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்பொதுக்குழு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறது.